சார் வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர். சார், ஒரு 2 வீடியோ நம்ம போட்டு விட்டிருக்கிறோம். மேம்பாலத்தினுடைய நிலைமை, மேம்பாலம் போட்டதுக்கோ அல்லெങ്കിൽ மற்ற யாரையும் குறித்து நான் அவதூறு பேசவில்லை, பொய் சொல்லுவதில் கிடையாது. மேம்பாலத்தை நீங்கள் இப்போ ஆய்வு செய்ய வேண்டும். மேம்பாலம் தொடக்கத்திலிருந்து ஒடுக்கம் வரை உள்ள மேம்பாலத்தினுடைய நிலைமை ஆய்வு செய்ய வேண்டும். அதிகாரிகள் மத்திய குழு ஆய்வு செய்ய வேண்டும். சரி, பாலத்தினுடைய நிலைமை என்ன, இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்ன, மக்களுக்கிடையும் இருக்கக்கூடிய பய அச்சுறுத்தல் மாற்ற வேண்டும். வாகன ஓட்டுநர்கள், பொதுமக்கள், வியாபாரிகள் இங்கே பயப்படுகின்றார்கள் பாலத்தை குறித்து. ஆகையால் அந்த பயத்தை, அந்த மக்கள் பேடிகளை மாற்றுவதற்கு, அந்த பயத்தை மாற்றுவதற்கு நீங்கள் அந்த சாலை மேம்பாலம் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கவும் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். போட்டிருக்கிற தூணு, போட்டிருக்கிற பாலங்கள், அந்த நாகத்தகடு, இணைக்கிற அந்த தகடுகள் எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கேட்டு நீங்கள் அறிக்கை வெளியிட வேண்டும். இப்போ இது போட காரணம், மார்த்தாண்டத்தில் இப்பொழுது நேரமே இது கோரிக்கை மக்கள் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார்கள். கவனம் செலுத்தவில்லை யாரும். இப்பொழுது மார்த்தாண்டம் காந்தி மைதானத்தின் அருகில் ஏகேஎன் அம்மாள் ஸ்டோர் கொண்டு இருக்கிறது. அதன் பக்கத்தில் மயூரி 2 டெட்ரிஸ், அந்த நடுவில் ஒரு சீட்டு போட்டிருக்கிறானா, அந்த பாலத்தின் இடையில் போட்டிருக்கிற சீட்டு ஒன்று நெளிந்து விட்டு நிற்கிறது. இப்போ கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது. இதே போலதான் அந்த போன சில மாதங்களுக்கு முன்பு பம்மம் மேம்பாலத்து தொடக்கத்தில் ஒரு இந்த தகடு இங்கே கீழே விழுந்து அந்த பக்கம் இடிந்து விழுந்தது. அன்னைக்கு பாறை கம்பி போட்டு இடித்து குத்தி விட்டார்கள் என்று சொன்னார்கள், குண்டு வச்சு என்று சொன்னார்கள். அரசியல் கட்சிகள் ஒருவருக்கு ஒரு பழி சாடி கொண்டார்கள். அந்த நிலைமை வரக்கூடாது. ஆகவே அதுக்காக தான் அந்த கோஷ்டி முதல் இல்லாமல் இந்த பிரச்சனைகள் நிரந்தர தீர்வு காண வேண்டும். மோகன்குமார் இந்த மேம்பால அடிப்பக்கம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் இந்த நாகத்தகடு தெளிந்து அந்த குத்தி விட்ட மாதிரி தெரியுது, அந்த தகடுகள் எல்லாம். இது என்ன காரணம் என்பது நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். என்ன காரணம் என்று நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இப்பொழுது அந்த தகடினை அந்த போட்டோ அனுப்பி வச்சிருக்கிறோம். ஆகையால் பொதுமக்களுடைய வாழ்வாதார நிலத்திற்கு கருத்தில் கொண்டு வியாபாரிகள், பொதுமக்கள், வாகன ஓட்டுநர்கள் எல்லாம் இந்த பாலத்தின் அடிப்பக்கம் 24 மணி நேரம் நடமாட்டம் உள்ளது. ஆகையால் உடனடியாகவே சம்பந்தப்பட்ட NH47 தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், மதிக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவருக்கு அனுப்பி வைக்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கிறேன். மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கிறேன். மக்கள் பிரதிநிதிகளுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் யாரையும் பழிச்சார் உச்சிக்கு இப்போ நான் விரும்பவில்லை. இவருக்கு செய்ததும் கிடையாது, யாரும் பழிச்சாரதும் கிடையாது. நீங்கள் வந்தீர்கள், பாலத்தை போட்டீர்கள், நல்ல காரியத்தை செய்தீர்கள். ஆகையால் இப்பொழுது நிலைமை மட்டும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து, பாலத்தினுடைய நிலைமை என்று ஆராய்ச்ி செய்து அந்த பாலத்தை சேர் செய்ய வேண்டும். அதுபோல் அந்த மழைநீர் குழாய் பாலத்தின் மேல் சைடில் இணைச்சிருக்காங்க மழை குழாய், அதை மழை தண்ணீர் ஓடிப்போய் கீழே வருவதற்காக இணைக்கப்பட்டிருக்கும் அந்த குழாய் உடைந்து நாசமாய் மேலே அந்த குழாயில் அங்கங்கே அடப்பட்டு தண்ணி சரியான முறையில் பாய்ந்து கீழே வராத அளவுக்கு அங்கங்கே நட ரோட்டில் விழுந்து கொண்டிருக்கிற ரோட்டு சாலை விழுகிறது. அதனால் என்ன நடக்கிறது, வாகன ஓட்டுநர் அந்த கிளாஸ் அந்த வண்டி அந்த கிளாஸுக்கு உள்ள மேலே மக்கள் நடமாட்ட இடத்தில் எல்லாம் விழுந்து ரோடுக்கு படுத்து கிடையாது. அந்த குழாய்களை மாற்றி சரி செய்ய வேண்டும். 3வது கோரிக்கை, இந்த லைட்டுகள் நினச்சிருக்க லைட்டுகள் ஒன்றும் சரிப்படுறது கிடையாது. அது இந்த நகராட்சி பார்வையில் இருந்தாலும் சரி, தேசிய நெடுஞ்சாலைத்துறை பார்வையில் இருந்தாலும் சரி, அத்தனை லைட்டுகளும் சரி செய்ய வேண்டும். அங்கங்கே ஒவ்வொரு லைட்டு எரிகிறது, அங்கங்கே இருட்டாகி இருக்கிறது. மக்கள் பெரிய ஒரு அச்சுறுத்தலாக, மக்கள் பெரிய இதாக இருக்கிற வியாபாரிகளுக்கெல்லாம் பெரிய அந்தந்த இடத்துல இருட்டாக தெரிகிறது. 3. 4வது கோரிக்கை, கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. மேம்பாலத்தின் அடிப்பக்கம் முழு கேமரா பொருத்த வேண்டும். இந்த கேமராக்கள் இன்றைக்கு செயல்படுறதா இல்லையா என்று சம்பந்த அதிகாரிகள் அது கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் 4 கோரிக்கை. ஆகையால் மோகன்குமார் கோரிக்கை வைக்கிறோம். நிச்சயம் நம்பிக்கை இருக்கிறது. போராட்டத்துக்கு என்ன தூண்டாதீர்கள். ஆகையால் மதிக்கக்கூடிய அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் அரசும் இது பார்வையிட்டு இந்த மக்களுக்குள்ள பேடி பயத்தை மாற்றி சரி செய்ய கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர்.